டேய் இதுதான்டா வீரப்பன் காடு. கூட்டா சீதக்காதின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வீரப்பன் செத்து நம்ம ஜனங்களுக்கு நிறைய பணத்தை கொடுத்துருக்காண்டா. நமக்குடா. ஆமாடா. மாடு மெச்சனுக்கு 2 கோடி கிடைச்சுன்னு சொல்றாங்க. அப்ப பன்னி மெச்சனுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 4 கோடி கிடைக்கும் சொல்றாங்க. இவ்வளவுதானா? டேய் போகல உனக்கு. டேய் ஏடா கேட்ட போறீங்க? எவ்வளவு கிடைச்சாலும் 3 பேர் சமமா பிரிச்சு எடுத்து போமுடா. அது ஓகே ராசா. இந்த காட்டுக்குள்ள வீரப்பன் மனத்தை எங்கடா தேடுறது? அது ஒண்ணு பெரிய பிரச்சனைடா. வீரப்பன் சட்டி எங்க காயுதோ அது கடியாட்ட பெட்டி இருக்கு. அப்ப நம்ம தேட வேண்டியது சட்டி. சட்டி தான். சட்டி. சட்டி. சட்டி தேடுறா. சட்டி கிடைச்சிருச்சு. ஏய் அப்ப வீரப்பன் பெட்டி இருக்கலாடா இருக்கு. சொல்றா. சொல்றா. ஏய் யாரா? என்னடா பண்றீங்க? உளவுத்துறையாடா நீங்க? ஏங்க எங்க 3 ஊர் மூஞ்சி பார்த்தா உளவுத்துறை மாதிரி தெரியுது. நாங்க உளவுத்துறை படத்தை கூட பார்த்தது இல்லங்க. அது இல்லங்க. இந்த காட்டுக்குள்ள வீரப்ப பணத்தை வீரப்ப பணம் இருக்குன்னு சொன்னாங்க. அதை எடுத்துட்டு போலாம்னு வந்தோம்ங்க. பணம் கிடைச்சா என்னடா பண்ணுவீங்க? அது வாங்க. இந்த பாருங்க. நான் இத வாங்குவேங்க. எதை? இத. ஐயோ நீயே? நானு இவங்களை கல்யாணம் பண்ணுவேங்க. யாரா? இவங்கள தான். நமக்கு பேச ஆசையில ஒண்ணு கிடையாதுங்க. இவன் கட்டப்பட கொண்டாடி தள்ளிட்டு போய் வாங்க போற வீட்டுல வச்சு குடும்பம் நடத்துவனுங்க. நீயே கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி பார்லிமெண்ட் வாங்குவ. நீ அமிதாப் பச்சன் மருமகளே கட்டுவ. டேய் சூர்யா, இவனுங்க யார் மூஞ்சும் சரியில்லை. போய் நாய் வண்டியில ஏத்துறா. ஹலோ ஹலோ சார் டீ. ஹலோ 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 சார், நான் ரயில் அடிபட்டு செத்துருந்தா உங்களெல்லாம் பார்த்துருக்க முடியாதுல்ல. யார் சொன்னா? நீங்க ஆவியா வந்தாவது அங்கிளுக்கு டீ கொடுத்துருப்பீங்க. டீ போடா போ. சார், நான் உனக்கு கேட்டா தப்பா எதுவும் நினைக்க மாட்டீங்களே? கேளு. நீங்க லவ் மேரேஜ் தானே பண்ணீங்க? ஆமா. முதல்ல அவங்களை எங்க சார் மீட் பண்ணீங்க? அவங்கள ஒரு நாள் நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்தேன். சாரிங்க. நானும் சாரிங்க. ரொம்ப சாரிங்க. நானும் ரொம்ப சாரிங்க. வெரி வெரி சாரிங்க. ரெண்டும் ஒன்று தானுங்களே. நீங்க எங்க இருக்கீங்க? இங்கே தாங்க. என்னங்க இது நல்ல வடிவமா இருக்கீங்க. வடிவேல் ரேஞ்சு காமெடி பண்றீங்களே. இது வீடு எங்க இருக்குன்னு கேட்டேங்க. வீடு பிள்ளையார் கோயில் தெரு, மஜித் நகர், மாதா காலனி. அப்பவே முடிவு பண்ணிட்டேன். கட்டின அவளைத்தான் கட்டுறதுங்க. ஐயோ, யார் சார் முதல்ல லவ் சொன்னது? எல்லாத்துலயுமே நாம தான் ஃபர்ஸ்ட். நான் தான் சொன்னேன். அப்புறம் என்ன, எந்த காலத்துலயுமே காதல்னா ஜாதி பிரச்சனை தான். பொண்ணுக்காக போயிருக்கேன். அவங்க அப்பா என்னடா ஜாதி, எப்படா பொண்ணுக்காக வருவேன் அப்படின்னு கேட்கிறான்னா, நமக்கு தான் அந்த ஜாதி கருமத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லையே. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, அவ கையை பிடிச்சி தர தரன்னு எடுத்துட்டு போனேன். எங்க அப்பா அம்மாவை சாட்சியா வச்சு கல்யாணத்தை பண்ணிட்டேன். வாவ், வெரி இன்ட்ரஸ்டிங். விறகு கட்டைக்குள் நவீன ரக துப்பாக்கிகள். சத்தியமங்கலம் ஆசனூர் காட்டுப்பகுதியில் சந்தேகப்படும்படி ஒரு பெண் விறகு கட்டைகளை சுமந்து செல்வதை வனத்துறை அதிகாரிகள் பார்த்துள்ளனர். அவர்களை பார்த்த உடனே அந்த பெண் விறகு கட்டைகளை கீழே போட்டுவிட்டு ஓடிவிட்டாள். காட்டுக்குள்ள யாரும் வர வேண்டாம். நான் மெசேஜ் தரேன், அதுக்கப்புறம் வந்தா போதும். ஓகே சார். எப்பனங்க டிஸ்பர்ஸ். ப்ரோ
ஏமா இந்த காட்டுக்குள்ள யாராவது தீவிரவாதிங்க இருக்காங்களா? அப்படியெல்லாம் அங்க யாரும் இல்லைங்கய்யா. சார், போலீஸ் அவனை மோப்பம் பிடிச்சி வந்திருக்கு, போட்டு தள்ளிடலாமா? டேய், நீயாடா? இந்த காட்டுக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? Attention! Salute! Order! Stand please! Attention! Chorus! Red! Salute! என்னடா இதெல்லாம்? நீ தீவிரவாதியா? தீவிரவாதி அது ஊரை ஏமாத்திருக்கா நீங்க வச்ச பேரு. போராளி தங்கராஜ் அரசியல் தீவிரவாதியால பாதிக்கப்பட்டவன். பூரணி மத தீவிரவாதியால பாதிக்கப்பட்டவன். சூர்யா போலீஸ் தீவிரவாதியால பாதிக்கப்பட்டவன். அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லாருமே சமூகத்தால ஒவ்வொரு விதமா பாதிக்கப்பட்டவன். இவங்களுடைய கோபத்தையும் வெறியும் ஒன்னா சேர்த்திருக்க. மணல்ல செதறி கிடக்கிற யுரேனியத்தை ஒன்னா சேர்த்து அணுகுண்டு தயாரிக்கிற மாதிரி இந்த செதறி கிடந்த இளைஞர் சக்தியை ஒன்னா சேர்த்து அணுகுண்டு தயாரிச்சிருக்க. இவங்க எல்லாம் காட்டுக்குள்ள பூத்த கந்தக பூக்கள். எங்களுக்கு நடந்த அநீதி இந்த நாட்டில் இனிமே வேற யாருக்குமே நடக்கக்கூடாது. மறுபடியும் இந்த நாட்டுக்கு ஒரு சுதந்திர தேவை. அதுக்காக இந்த இயக்கம் போராட்டம். நீ சொல்ற அளவுக்கு அது அவ்வளவு சுலபம் இல்லடா. அன்னைக்கு நம்ம நாட்டை ஆண்டவன் வெள்ளக்காரன். அவனுக்கு கொஞ்சம் மனசாட்சி இருந்தது. அதனால்தான் நம்ம உணர்வுகளை மதிச்சு நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டான். இன்னைக்கு இருக்கிறவங்க கொள்ளக்காரங்க, அதுவும் கொலகார பசங்க. தேவைப்பட்டா பாகிஸ்தான்ல இருந்து கூலிப்படையை கொண்டாந்தாவது உங்க எல்லாரையும் கொல்லாம விட மாட்டாங்க. சார், கொல்லட்டும் சார். நம்ம சுதந்திரத்துக்காக ஜாலியன் வாலாபாத்ல எவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க சரித்திரம் எங்களுக்கும் தெரியும் சார். அதே மாதிரி சாகிறதுக்கு நாங்களும் தயாரா இருக்கோம் சார். சார், உயிர் வாழ்றதுக்கு மட்டும் மூச்சு விடக்கூடாது சார். ஒவ்வொரு மூச்சுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கணும். பிறப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம் சார், ஆனா இங்க மரணம் அது ஒரு சரித்திரமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். பார்த்தே அவங்க வேகத்தை. அன்னைக்கு தென்னாப்பிரிக்கால காந்திங்கிற ஒரு சாதாரண வக்கீல வெள்ளக்காரன் ட்ரெயின்ல இருந்து கீழே தள்ளி விட்டான். அந்த தனி மனிதனோட கோபம் இந்திய கோபமா மாறிச்சு, நமக்கு விடுதலை கிடைச்சது. அதே மாதிரி இங்க இருக்கிற தனி மனிதனோட கோபத்தை நான் சமூக கோபமா மாத்திருக்கேன். அந்த கோபத்தோட தாக்கம் தான் இந்த படம். அண்ணாமலை, எல்லையில் இருக்கிற நம்ம ராணுவம் இந்தியாவை பாதுகாக்கிற மாதிரி நாங்க உருவாக்கின இந்த ராணுவம் அட்லீஸ்ட் தமிழ்நாட்டையாவது பாதுகாக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப சொல்லு, நாங்க தீவிரவாதியா? டே போஸ், இப்போ ஒரு போராளியா பாக்குறதுல நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன்டா. காட்டுக்குள்ள இருந்துகிட்டு நீ என்னென்ன சாதிக்கணும்னு ஆசைப்படுறியோ அதுக்காக நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு உனக்காக தயாரா இருக்கேன்.